வியூவர்ஸ், இப்போ நம்ம சென்னையில் வெள்ளச்சேரியில் 100 ஃபீட் ரோட்டில் ஒரு கார் அசசரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அந்த 100 ஃபீட் ரோட்லேயே லெஃப்ட் சைடில் அப்படியே நீங்கள் வரையிலே இருக்குது கேஎஸ்எஸ் கார் அசசரிஸ். இவங்க காருக்கு உண்டான எல்லா கேட்ஜெட்ஸ் அண்ட் அசசரி, சீட் கவர்ஸு, டேம்பிங் ஒர்க்கு, ஒரு காருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஎஸ்எஸ் கார் அசசரி ஷாப்பில் காருக்கு உண்டான என்னென்ன கேட்ஜெட்ஸ் அசசரிஸ் கிடைக்குது, என்னென்ன நியூவாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க என் கூட இப்போ அந்த கடைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது அவங்க கடையோட ஃபுல் வியூ. இப்போ இங்கே கிடைக்கிற மற்ற டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், அசசரிஸ் பற்றி பார்க்கலாம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இது நம்ம கேஎஸ்எஸ் கார் அசசரிஸில் இன்றைக்கி பார்க்குறோம். இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி 100 ஃபீட் ரோட்டில் இருக்குது. மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 10 AM to அப் டு 9 PM வரைக்கும் இருப்போம். சண்டேஸ் யூஸ்வலி ஆஃப் டே இருப்போம். நம்ம ஃப்ரம் 10 AM to 3 PM வரைக்கும் இருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக வந்து கார் அசசரிஸ் தான் டீல் பண்ணுறோம். நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, டேஷ் கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் கவர், ஸ்பெசிஃபிக்காக நம்ம சீட் கவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது. டாப் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பைனியர் சிஸ்டம் இருக்குது. இன்னொன்று மாடல் போனீங்கன்னா இன்ஃபினிட்டியும் இருக்குது. அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே வந்துடும் உங்களுக்கு. பேசிக்கும் இருக்குது நம்மள்கிட்ட, வெறும் ஆண்ட்ராய்டு மட்டும் இருக்குது. கோ மெக்கானிக் பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு 9 inches வரும், 232 மாடலில் வரும், 264 வரும் உங்களுக்கு. அதாவது 2GB ரேமு, 32 வந்து இன்டர்னல் மெமரி வந்துடும். ப்ளோபாங் மாடல்ஸும் இருக்குது. பேசிக்லேயும் ப்ளோபாங் மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 360 சப்போர்ட்டோட வேணும்னா லாட்ரல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் இருக்குது. ஜமைக்கா மாடலும் இருக்குது. இல்லை கிரெட்டாவில் ஓய் டைப் ப்ளோபாங் சிஸ்டம் வேணும்னா அந்த மாடல்ஸும் நம்மள்கிட்ட இருக்குது. வித் 360 கேமராவோடையே இருக்குது. பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் சொல்லி ஒரு பிராண்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 128 வித் 360 சப்போர்ட்டோட வந்துடும். இன்பில்டாகவே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோக்கோவும் நம்ம டீல் பண்ணுறோம். மோக்கோவில் பார்த்தீங்கன்னா 464 வித் 360 சப்போர்ட்டோட வரும் உங்களுக்கு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்னு போனீங்கன்னா நம்ம கோ மெக்கானிக் டீல் பண்ணுறோம். பேசிக்கில் 232 மாடல் வரும் அது. டேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னாக்சஸ் சொல்லி ஒரு பிராண்ட் ஹேண்டில் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா 2K மாடலு. இதுலேயும் 4K மாடலும் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். உங்களுக்கு இதுவும் ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம. பைனியர் வேணுனாலும் பைனியரும் இருக்குது. பைனியர் போனீங்கன்னா உங்களுக்கு 4K மாடல் அடர்ஸோடு வரும் உங்களுக்கு. இது 4K மாடல் டேஷ் கேமில் ஃப்ரண்ட் அண்ட் ரியரோடு வரும். 2K வேணுனாலும் 2Kவும் இருக்குது பைனியரில் நம்மள்கிட்ட. 2K மாடல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெக்கார்டிங்கோடு வந்துடும் உங்களுக்கு. அது 2K மாடலு. ஃப்ரண்ட்டு மட்டும் வேணும்னாலும் ஃப்ரண்ட்டும் தனியாக செப்பரேட்டாகவும் இருக்குது நம்மள்கிட்ட. இன்னாக்சஸில் ஃப்ரண்ட்டு இன்ஃபினிட்டி பிராண்ட்லேயும் இருக்குது நம்மள்கிட்ட ஃப்ரண்ட்டு ரெக்கார்டிங்கு. அடுத்து நீங்கள் ஸ்டேரிங் கவர் ரேப்பிங் சொல்லுவாங்க. இது ஓய் ஃபினிஷிங்கில் ரேப்பிங் பண்ணுவோம் நம்ம. இது அதாவது ஸ்டேரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரிஜினலாக ஃபேக்ட்ரியில் வர ஃபினிஷிங் நம்ம கொண்டு வரலாம். டியூவல் டோனில் கொண்டு வரலாம். ஸ்டிச்சிங் நீங்கள் கேட்குற கலர்ஸும் வந்து நீங்கள் கேட்குற இது கஸ்டமைஸ் தான். 1 day டைம் எடுப்போம். மார்னிங் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் நம்ம பண்ணி கொடுத்துலாம். இது நெக்ஸ்ட்டு எல்இடிஸ் போனீங்கன்னா நம்ம நிறைய பிராண்ட்ஸ் டீல் பண்ணுறோம். ப்ரீகால் பிராண்டு இருக்குது நம்மள்கிட்ட எல்இடிஸில். ஆஸ்ரம் பிராண்டு இருக்குது எல்இடியில் நம்மளுக்கு. இதெல்லாம் 160 watts வரும். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். 2 years வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. சிங்கிள் கலர்ஸ் தான் இது. உங்களுக்கு ப்ரீகால்லே போனீங்கன்னா ஒரு ட்ரை கலரில் இருக்குது, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலரில் வந்துடும். அதாவது நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கலர்ஸ் மாற்றிக்கலாம். எல்லோ, வார்ம் எல்லோ, அதுக்கப்புறம் பியூர் ஒயிட்டு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ் போனீங்கன்னா நம்மள்கிட்ட ஆல்பைனும் இருக்குது. ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் தான். அதில் வந்து கோஆக்ஸ்லும் இருக்குது, ஆடிட்டர் சீரிஸு காம்பனண்ட்டும் இருக்குது நம்மள்கிட்ட. மொக்கோட்டோன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் எல்லாமே ரெஃபரன்ஸ் சீரிஸும் இருக்குது. பேசிக்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் நம்மள்கிட்ட இன்ஃபினிட்டியில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. 4 channel லேம்பும் இருக்குது நம்மக்கிட்ட. 2 channel லேம்பும் இருக்குது நம்மக்கிட்ட. இது இல்லாமல் வந்து சப்வூஃபரும் இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா ப்ளோபாங்கில் ஜமைக்கா மாடலு 12.3 inches. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெட்டாக்குனே வர ஓய் டைப்பு. நம்ம ஒரிஜினலாக சிஸ்டம் வரும். அந்த சிஸ்டத்தை கழட்டிட்டு நம்ம இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் கிரெட்டாக்குனே வரும் உங்களுக்கு. நம்ம கிரெட்டாவில் இப்போ டாப் எண்ட் இல்லாமல் நீங்கள் பேசிக் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம இதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அதாவது ஓஇஎம்ல வரும் உங்களுக்கு. ஒரிஜினலாக ஃபேக்ட்ரியில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாடல்லே வந்துடும் இது மாடலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 32ல் இருக்குது, 232லேயும் வரும் உங்களுக்கு. ரேம் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். ப்ளஸ் இன்னொன்று ஒரு மாடலும் இருக்குது நம்மள்கிட்ட. இன்னாவின்னு சொல்லி ஸ்பெக்ட்ரன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. இது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6GB 128 இன்டர்னல் மெமரி வந்துடும். 360 சப்போர்ட்டோட வந்துடும். ஆக்டோகோர் ப்ராசஸரு. உங்களுக்கு வந்து 360 வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா
ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வெர்ஷனாக இருக்கும், மற்றெல்லாம் வந்து காப்பீஸில் தான் இருக்கும். இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வெர்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இதை விட நீங்கள் அடுத்த லெவல்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்பைன் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அதில் போனீங்கன்னா 8GB அந்த மாதிரி வரும். 6GB இதுலேயே ரொம்ப ஃபாஸ்டராகவும் இருக்கும், உங்களுக்கு ஆப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது டிஎஸ்பி இருக்குது இதில், ஸோ அதனால் இது ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஜியில் உங்களுக்கு வந்து ஹெட்ரஸ் மானிட்டர் 11.6 inches வந்துடும். இதுலேயே வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாமல் போதும், உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். உங்களுக்கு எல்லா வெஹிக்கிளுக்குமே இது சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஆஸ்ட்ரமில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் நம்ம லேசர் ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம எல்லா வெஹிக்கிளுக்குமே காமனாக போடக்கூடியது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரமில் பார்த்தீங்கன்னா சிபிஐ மாடல் வரும். இது வந்து தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணது. சிபிஐ அட்வான்ஸ் ஈஸின்னு இருக்கும் அந்த மாடலு. இந்த லெட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தாய் லாங்குவேஜ்லேயே இருக்கும் உங்களுக்கு. இது இந்த மாடல் இங்கே கிடையாது, இது தாய்லாண்டில் தான் கிடைக்கும். நம்ம எல்லா வெஹிக்கிளுக்கும் ஹெட்லைட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரொஜெக்டர் லேசர் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறதோட ஒரு 200% உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும். இது நம்ம நிறைய வண்டிக்கு பண்ணியிருக்கோம், BMW நிறைய வண்டிக்கு பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சார் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி சொல்லுவாங்க. இது வந்து 4 to 6 சேனல் டிஎஸ்பி சொல்லுவாங்க ஆம்பிளிஃபையரு. இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிளுக்கு ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போடுறோம் பேசிக்காக. அதில் வந்து ஒரு காம்பனண்ட் ஸ்பீக்கர் ஆட் பண்ணுறோம். 2 செட்டு போடுறோம், அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம 2 காம்பனண்ட் ஸ்பீக்கர் ஹையர் எண்டாக போடுறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 4 சேனல் ஆம்ப் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் அந்த லைனில் எடுத்து இது சிஸ்டத்துலேருந்து இன்புட் எடுத்து நீங்கள் அந்த ஆம்பு கொடுக்க மேலே என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சவுண்டு குவாலிட்டி வந்து கிளியரன்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் என்ஹான்ஸ் ஆகியும் இருக்கும். உங்களுக்கு வித் டேம்பிங்கோடு பண்ணிக்கோங்க. 4 டோருக்கு பண்ண மேலே டேம்பிங்கோடு பண்ண மேலே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி, அந்த சவுண்டு கிளாரிட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க. இது யூனிவர்சலாக போகிற, அதாவது 3 inches சொல்லுவாங்க. நம்ம வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு பவர் பத்தலை அப்படின்னா நம்ம ஃபாக் ப்ரொஜெக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலது ப்ராக்கெட்ஸ்னு வரும், இல்லை நம்ம வந்து அந்த ரவுண்ட் டைப்பில் இருந்ததுன்னா நம்ம 3 inches போட்டு நம்ம வந்து ஃபாக் ப்ரொஜெக்டராக கன்வெர்ட் பண்ணலாம். இதில் வந்து ட்ரை கலரும் வரும், சிங்கிள் கலரும் வரும். ட்ரை கலர் மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ லைன் பார்க்கிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மேலே அந்த எல்லோ, வார்ம் எல்லோ, பியூர் ஒயிட் இது கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் அதில் எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சார் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஜர் சொல்லுவாங்க, சஸ்பென்ஷன் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நாள் ஆனோன்னா நீங்கள் சஸ்பென்ஷன் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வராது. இப்போ நீங்கள் ஒரு 140, 160 அந்தமாதிரி ஃபாஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் அந்தமாதிரி வருது அப்படின்னா இது வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனோட லைஃப்பையும் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி கொடுக்கும். சார் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளுக்கு எப்போதுமே வந்து ஒரு ஹாரன் கண்டிப்பாக தேவைப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்க்ஸ்வேகன், பென்ஸ், ஆடியில் வர சவுண்ட் வந்து ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருக்கும், கஸ்டமர் ஓரியன்டாக. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இது மேஸ்லிங்க்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம வந்து எந்த ஒயரையும் கட் பண்ண தேவையில்ல, இருக்கிற லைன்லேயே நம்ம அந்த ஆரனை ரிமூவ், உங்கள் வண்டியில் வர ஒரிஜினல் ஆரனை கழட்டிட்டு நம்ம இந்த ஆரனை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் ஒயரிங் கிட்லாம் தேவைப்படாது. இது புது வெஹிக்கிளுக்கும் பண்ணலாம், பழைய வண்டிக்கும் போடலாம். இன்னும் கொஞ்சம் ஆமாம் ப்ளக் அண்ட் ப்ளே தான் வரும். இன்னும் கொஞ்சம் பவராக வேணும், எனக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மொகோட்டோ சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாக வரும். இதுலேயும் சேம் சிட்டிஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒயரிங் கட் பண்ண தேவையில்ல, 1 year வாரண்ட்டி வரும் உங்களுக்கு. இப்போ அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோஃபோம் பிராண்டில் நாப்பா மெட்டீரியல். இது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் சீட்ஸில் இருக்குன்னா அது ஏர் பேக் ஏற்ற மாதிரி கட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக ஏர் பேக் இருக்கிற வண்டியில் சீட் கவர் போட வேணாம் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கஸ்டமைஸும் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது, இல்லை அது டிஃபால்ட்டாக ரெடிமேடாகவும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஆட்டோஃபோம் பிராண்ட். இது அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃபிட் சிக்னேச்சர் சொல்லிட்டு நாப்பா மெட்டீரியல் வரும். இது வந்து இதுவும் நல்ல குவாலிட்டி தான், உங்களுக்கு ஸ்வெட்டிங்ஸ் வராது, ஹீட்டு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருந்துன்னா ஏர் பேக் கட்டிங்கோட வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். இதுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரிவேரா சொல்லுவாங்க. ரிவேரா மெட்டீரியலும் நம்மள்ட்ட இருக்குது. இந்த மெட்டீரியலும் நம்ம பண்ணலாம், இதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்குற கலரு டிசைன்ஸில் பண்ணலாம், ஏர் பேக் கட்டிங்ஸும் பண்ணி கொடுக்கலாம். எம்பரியோன்னு சொல்லி ஒரு பிராண்டு, அதாவது ஆட்டோஃபோம்லேயே ஒரு குவாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெதருக்கு ஈக்குவலான மெட்டீரியலாக வரும், அதாவது பியூர் லெதர் கிடையாது, சிந்தட்டிக் லெதர் ஈக்குவலாக வரும். பட் இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர் பேக் கட்டிங் வேணும்னாலும் கொடுத்துடலாம். நம்ம இந்த மெட்டீரியல் போனீங்கன்னா பிரிட்டிஷ் நாப்பா சொல்லுவாங்க. நாப்பாலேயே வேரியன்ட் நிறைய இருக்குது, அந்த மாறும். ஒவ்வொரு கடைக்கு நீங்கள் போகும்போதையும் ஒவ்வொரு விதமான நாப்பாஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரிட்டிஷ் நாப்பா சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அதில் வந்து ஏர் பேக் கட்டிங் வேணும்னாலும் கட்டிங் பண்ணி கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க கம்பெனியில் ஓயில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏர் பேக் சீட்டில் வந்து ஏர் பேக்ஸ் இருக்குது, அதனால் நம்ம சீட் கவரே போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க.
பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பேக் ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணி நம்ம அந்த ஃபினிஷிங்கும் கொண்டு வந்து தரலாம் உங்களுக்கு. ஸ்பானிஷ் லெதர் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நாப்பா தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏர் பேக் கட்டிங் வேணுனாலும் கொடுக்கலாம். காஸ்ட் வைஸ் அந்த பேசிக்காக மாறும், ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்றமே மாறும். இன்னொன்று மாடல் போனீங்கன்னா இது வந்து சிந்தட்டிக் லெதர் சொல்லுவாங்க, மங்கோலியன் லெதர்னு. இது வந்து அனிமல் ஸ்கின்ல கிடையாது, இது சிந்தட்டிக் லெதரில் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓய் ஃபேக்ட்ரிலேயே வர டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் செலிரி எடுத்துக்கிறீங்க, அந்த வண்டியில் சீட்டில் ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப் ஃபேக்ட்ரி ஷேப்பில் இருக்கும். அது வந்து அந்த டிசைன்லேயே கூட நம்ம ஓய் ஃபினிஷிங்லேயே பண்ணி தரலாம். இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காரத்துல சாயறத்துல பர்ஃபெக்ஷன் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். உங்கள் வண்டியில் ஏர் பேக் இருக்குது, அப்படி சீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கட்டிங்கும் வச்சு கொடுக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம அந்த சைடில் திக்காக கொடுக்காம தின்னாவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கேற்றமையும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஸ்கின்னுக்கு அடுத்த குவாலிட்டி இது தான். நீங்கள் அனிமல் ஸ்கின்னு போனீங்கன்னா 50,000 மேலே தான் போகும் உங்களுக்கு பியூர் லெதரு. இதுக்கு அடுத்த குவாலிட்டி வந்து மங்கோலியன் லெதர். இது நம்மள்ட்டையும் இருக்குது. மங்கோலியன் லெதருக்கு அடுத்த குவாலிட்டிஸ் போனீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் நாப்பா போயிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்ஃபெக்ஷன் மாடலும் கொடுக்கலாம். அந்த ரெண்டு மெட்டீரியலுக்கு என்ன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. நீங்கள் கஸ்டமைஸில் இந்த ரெண்டு மாடலையும் கஸ்டமைஸில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதில் ரெடி இருக்காது. கஸ்டமைஸில் பண்ண மேலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் கஸ்டமர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டோட வெஹிக்கிளில் பார்த்துருப்பாங்க. அந்த டிசைனில் கலர்ஸ் வந்து என்ன கலர்ஸ் வேணுனாலும் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துலாம். சீட் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சன்ஃபிலிம் ஓரியன்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிராண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து 3Mலேயே பார்த்தீங்கன்னா 3 சீரிஸ் வரும், SP, RE, CR. SP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் போடுற ஃபிலிம்ஸு, REயும் CRயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போடுற ஃபிலிம்ஸ், அதாவது ஆன்டி கிளர் ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 50யும் இருக்கும். REயும் போடலாம், ஃப்ரண்ட்டில் RE போடலாம், ஃப்ரண்ட்டில் CRயும் போடலாம். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா REயில் போகும்போது ஒரு 38% வரைக்கும் ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும். CRயில் போகும்போது ஒரு 89லேருந்து 90% வரைக்கும் ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும். ஹீட் ரிடக்ஷன் தான் மாறும். பிராண்டு உங்களுக்கு அது 3M பிராண்டுன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா ஹைடெக் பிராண்டும் பண்ணுறோம், வேர்வேர் பிராண்டும் பண்ணுறோம், க்ளோபாங்கும் பண்ணுறோம், ஒர்க்கு பிராண்டும் பண்ணுறோம். அதில் 70யும் இருக்குது, 50யும் இருக்குது. இது இல்லாமல் IR ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க, செயின்ட் கோபின்னு சொல்லி, அந்த பிராண்டும் நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் சன்பிளாக்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் IR ஃபிலிமில் சோலார் லிங்க்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டை நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரிடக்ஷன் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைடெக்லாம் போகும்போது ஒரு 7லேருந்து 10% தான் ஹீட் கண்ட்ரோல் பண்ணோம். இந்த பிராண்ட்லாம் போனீங்கன்னா இது விண்ட்ஷீல்டுக்குனே வர்றது 99% வரைக்கும் உங்களுக்கு ஹீட் கண்ட்ரோல் ஆகும். இந்த பிராண்ட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் சொல்லுவாங்க. கார் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட மேலே சவுண்ட் ப்ரூஃப், அதாவது உள்ளே இருக்க வெளியில் இருக்க நாய்ஸும் வரக்கூடாது, உள்ளே இருக்க சவுண்ட் கிளாரிட்டியும் உங்களுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் தான் அந்த பர்பஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லா பிராண்ட்ஸுமே ஹேண்டில் பண்ணுறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பிராண்டு பார்த்தீங்கன்னா வைப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டு, அந்த பிராண்டும் நம்ம பண்ணுறோம். இதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும். பட்டு சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இது இல்லாமல் ப்ளோபாங்கும் பண்ணுறோம். நம்ம ப்ளோபாங்லேயும் பார்த்தீங்கன்னா 3mm வரும், அதுவும் வந்து பண்ணுறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேம்பிங் வருது ஃப்ரண்ட்டில், நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற பேனட்டுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வரும் சாஞ்சி பிராண்டில். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 6.5mm வரும். இந்த திக்னஸ் பேனட்டுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வரும். இந்த ஒரு ரோல் எடுத்தோம்னா நம்ம ஒரு வெஹிக்கிளுக்கு உங்கள் பேனட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம டேம்ப் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணும், ப்ளஸ் வந்து நாய்ஸையும் அரெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆம்பியன்ட் லைட் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வெஹிக்கிள்லேயுமே ஓயிலே வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு 4 டோர் பேட்லேயும் வந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ்மே போகும் உங்களுக்கு லைனிங் எல்இடியில். இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்சோ பிராண்டு சொல்லுவாங்க. இது K4 சீரிஸ். அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணலாம், கலர்ஸ் வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் சாங்ஸ் எதாவது ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த சாங்ஸ்க்கு ரிதம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கலர்ஸும் வேரி ஆகும். இதில் இது பார்த்தீங்கன்னா DSP சொல்லுவாங்க, ஏலியன்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிராண்ட். இது DSP பார்த்தீங்கன்னா வந்து 6 சேனல் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் நம்ம. அதே பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கரும் ஹையர் எண்ட் ஸ்பீக்கரு. நம்ம ஒரு வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். இதுமாரி 2 செட்டு நீங்கள் காம்பனன்ட் ஸ்பீக்கர் போட்டுட்டு ஒரு 4 சேனல் ஆப் வந்து கனெக்ட் பண்ணி ப்ளஸ் அந்த DSP கனெக்ட் பண்ணிங்கன்னா டேம்பிங் வித் டேம்பிங் பண்ணி டியூனிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோ அவுட்புட் வந்து இன்னும் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு நீங்கள் வெளியில் நாய்ஸ் இல்லாமல் அரெஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. DSPயோட வேலை இதுதான். இது அமெரிக்கன் பிராண்டு ஏலியன்ஸ் வேர்ல்டு சொல்லி ஒரு பிராண்டு.
சார் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டேரிங் கவரு. இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து ஸ்டேரிங்கில் ரேப்பிங் பண்ணுவீங்க, ரேப்பிங்லேயே வந்து கார்பன் ஃபினிஷிங் பண்ணுவீங்க, அதாவது நம்ம ஒரிஜினல் ஸ்டேரிங்லேயே பண்ணுறது. இது வந்து ரிங் டைப்லேயே நீங்கள் வந்து கார்பன் ஃபினிஷிங் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேரிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்தியாவில் இல்லை, இது வந்து தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ண பிராண்ட். இது ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தெரியணும்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எனி டைம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த சேனலை பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூ.